11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி 4.1 4ஆம் கணக்கு பார்க்கிறோம். 2, 4, 6, 8 என்ற இலக்கங்களை பயன்படுத்தி எத்தனை 3 இலக்க எண்களை உருவாக்கலாம் என கேட்கப்பட்டுள்ளது. முதல் சப்டிவிஷனில் இலக்கங்கள் திரும்ப வருமாறும் இரண்டாவது சப்டிவிஷனில் இலக்கங்கள் திரும்ப வராதவாறும் காணலாம் என கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ முதல் சப்டிவிஷனில் 3 இலக்க எண்ணை தான் உருவாக்குறோம். ஒன்றாவது இலக்கத்தை நிரப்புவதற்கான வழிகள்னு பார்க்குறப்ப 4 எண்கள் 2, 4, 6, 8ன்னு இரட்டைப்படை எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ ஒன்றாவது இலக்கத்தை நிரப்புவதற்கான வழிகளின் எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப 4ல் ஏதாவது ஒரு எண் ஒன்றாவது இடத்தை நிரப்பும். 10ஆம் இட இலக்கத்தை நிரப்புவதற்கான வழிகளின் எண்ணிக்கை திரும்ப வருமாறு, அப்போ வந்த எண்ணை திரும்ப வரலாம் அப்படிங்கிறப்ப ஒன்றாவது இடத்தில் நிரப்பிய எண்ணை 10ஆம் இடத்துலையும் நம்ம கொடுக்கலாம். எனவே அதற்கான வழிகளின் எண்ணிக்கையும் 4. 100ஆம் இட இலக்கம் நிரப்புவதற்கான வழிகளின் எண்ணிக்கை எண்கள் திரும்ப வரலாம் என்பதால் அதற்கான வாய்ப்புகளும் 4. இப்போ இலக்கங்கள் திரும்ப வருமாறு 3 இலக்க எண்ணை உருவாக்கும் வழிகளின் எண்ணிக்கை என பார்க்கும் பொழுது 4 பெருக்கல் 4 பெருக்கல் 4 3ஐ பெருக்கிற 4 பெருக்கல் 4 16, 16 பெருக்கல் 4 64. அடுத்து இரண்டாம் சப்டிவிஷன் இலக்கங்கள் திரும்ப வராதவாறு காண்க என கொடுக்கப்பட்டுள்ளது. ஒன்றாம் இட இலக்கத்தை நிரப்புவதற்கான வழிகளின் எண்ணிக்கை 4 எண்களில் ஏதாவது ஒரு எண் ஒன்றாம் இடத்துல கொடுத்துட்றோம். 4 எண்களில் ஏதாவது ஒரு எண் ஒன்றாம் இடத்துல கொடுக்குறோம். 3 இலக்க எண் அப்படிங்கிறப்ப நம்ம எழுதுகிறப்ப எப்படி எழுதுவோம்? 3 இலக்க எண்களில் மூன்றாவது இடத்துல அதாவது 100ஆம் இடத்துல இருந்து தான் நம்ம எண்களை ஃபில் பண்ணிட்டு வருவோம். அப்போ எடுத்தவொடனே முதல் இடத்த கொடுக்க மாட்டோம். 100ஆவது இடத்துல 4ல் ஏதாவது ஒரு எண்ணை கொடுத்துறோம். அப்போ 100ஆம் இடத்துல இலக்கத்தை நிரப்புவதற்கான வழிகளின் எண்ணிக்கை 4ல் ஏதோ ஒரு எண். 100ஆம் இடத்திற்கு பிறகு 10ஆம் இடத்தை நிரப்புவோம். வந்த எண்கள் திரும்ப வரக்கூடாது என்பதால் 4ல் ஒரு எண்ணை 100ஆம் இடத்துல கொடுத்துட்டோம்னா அதாவது 10ஆம் இடத்தை நிரப்புவதற்கான வழிகளின் எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப மீதம் இருக்கக்கூடிய எண்களின் எண்ணிக்கை 3. 4ல் 2 எண்கள் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ ஒன்றாம் இடத்தை நிரப்புவதற்கான வழிகளின் எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப 2 எண்கள் போயிடுச்சுன்னா மீதம் இருக்கக்கூடிய 2ல் ஏதாவது ஒரு எண். அப்போ 2 வழிகள் உள்ளது. தேர்ஃபோர் இலக்கங்கள் திரும்ப வராதவாறு 3 இலக்க எண்களை நிரப்புவதற்கான வழிகளின் எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப 3 எண்களையும் பெருக்கிக்கிறோம். 2 பெருக்கல் 3 பெருக்கல் 4 2 3 6 6 4 24 வழிகள் உள்ளது. தேங்க்யூ.